5 months before I had a date with a girl. So on that time we just go for a coffee shop and had a coffee there and we discuss about something else. Suddenly I just got blanked all the time. Yeah. ஸோ சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே என்னென்னா பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு 5 seconds 10 seconds blank ஆகிடும். என்ன பேசிகிட்டு இருந்தோன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. பிளாங்க் ஆகிறனாலேயே நம்மளோட கம்யூனிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு லீட் பண்ணிடும். ஸோ இதை எப்படி நான் டேக்கிள் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு 3 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ஸோ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இதை நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் தெரியணும். ஏன் அடிக்கடி இந்த பிளாங்க்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா டிஸ்சோசியேட்டிங் வித் ரியாலிட்டியோட நம்ம ஒத்து போகாமல் இருக்கிறது மெயின் ரீசனாக இருக்கலாம். பாஸ்ட்டில் நடந்த நிறையா ட்ராமாஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் நமக்கு நடக்கிற ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ நம்ம ஓவர் கான்ஷியஸாக நம்ம மேலே இருக்கிறது இருக்கலாம். அக்கார்டிங் டு மீ பேசிக்கலி இட் வாஸ் டன் பை ஓவர் கான்ஷியஸ் ஆன் அவர் செல்ஃப். அதாவது நான் நல்லா இருக்கிறேனா, இல்லை மற்றவங்க ஏதாவது நினச்சிருவாங்களா, இப்படி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது இந்த பிளாங்க்னஸ் கிரியேட் ஆகிறதுக்கு. சொன்ன அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி இந்த ப்ராப்ளமை தெரிஞ்சோ தெரியாமலோ டேக்கிள் பண்ணேன் அப்படின்னா, பொண்ணுக்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கூச்சமே இல்லாமல் நான் திரும்பி அந்த கொஸ்டினை கேட்டேன், நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டு ரிப்பீட் வாட் யூ செட். பிளாங்க் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, கடைசியாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்னு அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுட்டு இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம், என்னாச்சு அப்படின்னா, இல்லை சும்மா ஒன்று டெஸ்ட் பண்ணேன் அப்படி சொல்லி சும்மா ஒரு ஃப்ளர்ட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. பட் ரியாலிட்டி வைஸ் நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டாப் பண்ணீங்க, நீங்கள் எங்கேருந்து விட்டீங்களோ அங்கேருந்து உங்களால் திரும்பி ஸ்டார்ட் பண்ண முடியும். அது அவங்களே உங்களுக்கு எடுத்தும் கொடுப்பாங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேக்காக க்ரியேட் பண்ணிப்பீங்க. அப்படி இல்லைனா ஃபேக்கான நீங்களாக ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கிங்க. இது நம்ம ஹானஸ்ட்டாக இல்லை. அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேச போக அவங்க ஏதாவது பேச போக கம்யூனிகேஷனில் இதில் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் இதுவே ஹானஸ்ட்டாக இருந்துட்டீங்க, ஓகே எனக்கு இதுதான் என்னாச்சு, நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை, சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பயப்படாதீங்க. நான் பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 கோச்சிங். ஸோ உங்களுக்கு டெய்லியுமே என்னோடய அசிஸ்டன்ஸ் தினமும் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற லிங்க் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டில் கேலண்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் நீங்கள் வீடியோ கால் ஷெடியூல் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் அண்ட் வீடியோ காலிங்க 15 minutes நான் உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஐடி ஜாபில் இருக்கும்போது அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செமினார் கண்டக்ட் பண்ணணும். லைக் நம்மளோட ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ரோல்ஸ் என்ன, அண்ட் ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டை நம்ம அசைன் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ஒரு செமினார் மாதிரி எந்திரிச்சு கொடுக்கணும். ஸோ இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எந்திரிச்சு புதுசாக ஒரு மக்கள் முன்னாடி இன்னும் பேசும்போது கை கால்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அந்த டைமில். அப்படிங்கும்போது ஐ டோட்டலி காட் ஷிவர்ட் அண்ட் மை பிரெயின் காட் பிளஃப்ட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. பட் என்னோட ட்ரெயினி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வந்தார். டோன்ட் கெட் ஷிவர்ட், ஜஸ்ட் ஹாவ் எமோஷன்ஸ் ஆன் யோர் செல்ஃப். உனக்குள்ளேயே நீ அந்த எமோஷன்ஸை வச்சுக்கோ, வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத, இது இருக்கிறது நார்மல் தான். ஜஸ்ட் கண்ணை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உன்னோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாரு. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய எமோஷன்ஸ் ஷிவரிங் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. பட் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணேன்னா, நான் எல்லா விஷயத்தையுமே பேசினேன். சூப்பராகவே நான் அந்த செமினார் முடித்தேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா பண்ணேன், சூப்பராக பண்ணேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. டைம் ஐ ஜஸ்ட் நாட் லிவ்ட் இன் த ப்ரெசன்ட், ஐ ஜஸ்ட் லிவ்ட் இன் மை ஹெட். அதாவது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழ கற்றுக்கங்க. உங்களோட ஹெட், அதாவது உங்களோட மண்டக்குள்ளேயே உட்காந்து ஐயோ சொல்லிடுவாங்களோ, ஐயோ நர்வஸாக இருக்கே, ஐயோ ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கே, ஐயோ என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலி ஒரு நார்மலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நர்வஸ்னஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோமோ அது தன்னாலே காம் டவுன் ஆகிடும். ஆக்சுவலி ஒரு பயமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை நம்ம வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது தன்னாலே அது பொறுமையாக காம் டவுன் ஆகிடும். நீங்கள் நிறைய விஷயத்தில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஏதாவது கேள்வி கேட்கும்போது நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்க, இன்னொரு பையனை எழுப்பி விடுவாங்க, அவனை எந்திரிச்சு பேச சொல்லுவாங்க, நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்பீங்க. அவரோட ஃபியர் காம் டவுன் ஆகிடும், நீங்கள் அப்படியே அமைதியாக ரிலாக்ஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு ஓட இந்த ஃபியர், இந்த ஆன்சைட்டி இது எல்லாமே பெருசாகிட்டே இருக்கும். உங்களை அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாது. மை கிரேட்டஸ்ட் அட்வைஸ் ஹியர் இஸ்
just have a fear and anxiety in yourself. Don't show off to others. It may makes you as a weak person, or it may makes you as a dumb one. So don't express your weak emotion. So make your anxiety and depression on yourself and live in the present situation. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து யூடியூப் மூலிமா பூஸ்ட் ஆகும், மற்றவங்களுக்கும் போய் சேரும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட பேசுகிறத நினச்சி பயமாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? பெருசாக அவங்க சோஷியலைஸ் ஆகவே மாட்டேன், இன்க்ளூடிங் மீ டூ. நான் முன்னாடி இப்படி தான் இருந்தேன், இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே நார்மலாக ஜாலியாகலாம் பேசுவேன். பட் முன்னாடி எனக்கு இப்படி தான் ஒரு தாட் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஏதாவது என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நான் இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்குலாம் ஒர்த்து இல்லையோ அப்படின்னு நானே ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருந்துச்சு. உங்களுக்கு கொடுக்க போகிற பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் அவாய்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஜஸ்ட் போய் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசுங்க. அது வந்து பார்ட்டியாக இருக்கலாம், கிளப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுனா பேசுங்க, டேட் போகிறதுனா போங்க, பயப்படாதீங்க. லைக் நீங்கள் இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு உட்காந்தே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம். யூசி ஒருவேளை நீங்கள் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற ஆளாக அவங்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் இப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் மெயின் ரீசன். உங்களால் சோஷியலி ஒரு எல்லார்ட்டையுமே ஜாலியாக இருக்க முடியுது அப்படிங்கிறது. நீங்களாக இருங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு வேளை மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் நீங்களே பண்ணிப்பீங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது உங்களால் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் பெருசாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது மற்ற பீப்புள்கிட்ட. ஸோ இந்த ஒரு விஷயம் ப்ராப்பராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட பெஸ்ட்டான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லார்ட்டையுமே பேசுங்க, பட் நீங்களாக இருங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி வந்து கம்யூனிகேஷனை பொறுத்தவரை பிகினர்ஸுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். Be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching this video, guys. So love you guys. வா